பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிற நமக்கு அவர் ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பது தெரியல. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். அதனால்தான் அவர் நம்மையில ரொம்ப அன்பு வைத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு அழகான வசனம் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். தீத்து 2:14 இயேசு நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதுக்கா? நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொள்ள. ஒரு பாவம் கூட நம்ம மேற்கொள்ளாம சகல பாவத்துல மீட்டு கொள்ளவும் தமக்கு சொந்த ஜனமா இருக்கும் பிடிக்கும். நீங்க இயேசுக்கு சொந்த ஜனம் தெரியுமா? அவருடைய சொந்த பிள்ளைகள். அவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம், யூ ஆர் மை சைல்டு, யூ ஆர் மை டாட்டர், யூ ஆர் மை சன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் பிள்ளை. ஆண்டவர் சொந்த ஜனமா நம்மளை நேசிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதம் இல்லை? அதனால்தான் அவரோடு கூட நடக்கிறது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நமக்கு தருவதற்கு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் சுமந்து முடிச்சு, நீ என் பிள்ளை, என்னுடைய மகள் அப்படின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு தருவதற்கு சிலுவையில நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்தாராம். அந்த ஆண்டவருடைய கையை பிடித்து கொண்டுதான் நம்ம நடக்கிறோம். அவருடைய முகத்தை பார்க்கும்போது, அவர் உங்களை பார்க்கும்போது சொல்லுவார், யூ ஆர் மை பிலவட் டாட்டர், யூ ஆர் மை பிலவட் சன். நீ எனக்கு சொந்த ஜனம், சொந்த பிள்ளைன்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நமக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா, என்னுடைய சொந்த பிள்ளையாக்கி கொண்டீங்களே, எனக்காக சிலுவையிலே மரித்து சொந்த மகனாய் மகளாய் மாற்றிக்கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கரத்தை பிடித்து நடப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்ற சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறேன் அப்பா. அந்த காயங்களுக்காக உம்மை துதித்து காயங்களை முத்தம் செய்கிறேன். உம்முடைய காயப்பட்ட அந்த கரத்தை பிடித்து கொண்ட நடப்பை உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் அப்பா. நீரே எனக்கு எல்லாம். என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.